ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அண்ணங்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீ மாமா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வராங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு. எனக்கு அந்த அளவுக்கு மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன் நல்ல பையன் தானே, நீ ஏன் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன வந்திருக்கு உனக்கு, அம்மா சொல்கிறது கரெக்டு தானே அப்படி இப்படின்னு பேசினான். ஏன்னா எங்கள் அம்மா ஏற்கனவே அவங்ககிட்ட அது பற்றி மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லை வசதிடா, உனக்கும் பிஸ்னஸ்க்கெல்லாம் மாமா ஹெல்ப் பண்ணுவார் அப்படி இப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாவது சொல்லிவிட்டோன்னே இவனுக்கும் ஆசையாக வந்துடுச்சு. சரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும், மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அவர் இது பண்ணுவார். அவரே நம்மக்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்கும் நல்லா தெரியும். ஆனால் இவன் புரிஞ்சுக்காமல் அம்மா பேச்சை கேட்டுட்டு அம்மா அண்ணன் பையங்கிறதுனால அவங்க இது பண்ணுறதுனால என்ன ஒரு இதுலேயுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்ததுனால வேறு வழி இல்லை. நம்மளுக்கு எந்த ஒரு இதுக்குமே இந்த சமயத்தை இதை பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்திக்கணும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாதனால எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால வேறு வழி இல்லாதனால தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எதையுமே நம்ம இது சரி அது சரின்ட்டு நம்ம சொல்லக்கூடாத நேரத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் விஷயங்களை நம்மளால் சொல்லிக்கிட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த நேரத்துக்கு நீ இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணின, நீ மாமா செய்வார் பண்ணுவார்லாம் நினச்சிட்டு இருக்காரு. அப்பாவே சொல்லிட்டு தான் இருக்காரு, லேண்டு ஒன்று கிடக்கல, அதை விற்றுட்டு உனக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நீ அவரை நம்பியெல்லாம் நீ இது பண்ணாத, மாமாலாம் கண்டிப்பாக செய்கிற ஆள் இல்லை, அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டுலாம் நீ இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு கொஞ்சம் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் உண்மை தான் சசி, நான் இது மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னு நம்பிக்கிட்டு தான் நானும் பேசினேன். ஆனால் ஜீவா உனக்கு செட் ஆவானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்ல பையன்தான், இருந்தாலும் நீ இங்கே வளர்ந்த நீ அங்கே போயெல்லாம் சரியாக வராது. அவங்க வீட்டில் மாமியெல்லாம் ரொம்பவே எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள், நீ எல்லாம் அதை ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்புறம் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், அது போய் உனக்கே புரியுது, அது அம்மா மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அம்மாவுக்கு அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் அப்படிங்கிற ஒரு இதில் அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன இதில் யோசிக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த விஷயத்துக்கு நான் சரியாக வரலை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அவங்க மேலே நம்மளுக்கு எந்த கோவமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காமல் எந்த இதையும் இது பண்ணிக்க வேண்டாம், பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்குவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, சரி முடிவு எடுத்துக்கலாம், அதுக்காக இந்தந்த நேரத்துக்கு இது சரி இது சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அதனால் இதையும் அதையும் நம்ம போக வேண்டாம், பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்குவோம். சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மாமா வீட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ தான் நீ சொல்ல தான் அவரும் எதுவும் ஒரு காரணம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை தாங்க நானும் சொல்கிறேன், எதுவும் செய்யக்கூடிய ஆள் அவர் எதையாக இருந்தாலும் இது பண்ணிவிட்டு யோசிக்கக்கூடிய ஆள், பல விஷயங்களை கணக்கு போட்டு தான் செய்வார். அப்பாவே சொல்லுவார் பற்றியா, இல்லை அம்மா கல்யாணம் பண்ணுற நேரத்துலையே பல விஷயங்களை கணக்கு போட்டு செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால அதையும் எதிர்த்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்து நம்ம முடிவு எடுத்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு அதுதான் கரெக்டு.